வணக்கம். தமிழ்நாட்டுல அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒரு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மழைக்கு காரணமா இருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது ம், ஏற்கனவே வலுவிழந்துடுச்சுன்னு சொல்றாங்க. ம். சரிதான். ஒரு பக்கம் சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு, ஆனா இன்னொரு பக்கம் மிக கனமழை எச்சரிக்கை. இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு முரண்பாட்ட பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா. நீங்க கேட்டதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே. சொல்லுங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்துக்கு கிட்ட, அதாவது சுமார் ஒரு 160 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும்போதே வலுவிழந்துருச்சு. ஓ, அப்போ அது இப்போ ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தானா? கரெக்ட். ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடுச்சு. ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அது? ஒரு வானிலை அமைப்பு வலுவிழக்குதுன்னா, அதோட மையம், அந்த சுழற்சி மையம் கலைஞ்சு போகுதுன்னு தான் அர்த்தம். ஆனா அது சுமந்துட்டு வர்ற ஈரப்பதம், அதாவது அந்த பெரிய மேக கூட்டங்கள், அது அப்படியே காணாம போகாது. ஓகே. இது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கும் இந்த தாழ்வு பகுதிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நிச்சயமா. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நல்லா வேகமா சுத்துற ஒரு பம்பர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ம். அதுக்கு ஒரு தெளிவான மையம் இருக்கும், காத்தோட சுழற்சியும் ஒரு ஒழுங்கோட இருக்கும். அது வலுவிழந்து தாழ்வு பகுதியா மாறும்போது அந்த பம்பரம் தடுமாறி அதோட வேகம் குறைஞ்சு மையம் களைஞ்சு போற மாதிரி. அப்போ அதோட அமைப்பு சிதைஞ்சிடும். ஆமா, அமைப்பு சிதைஞ்சிடும். ஆனா அது இழுத்துட்டு வந்த பிரம்மாண்டமான மேகக்கூட்டங்கள் அப்படியே தான் இருக்கும். அந்த மேகங்கள்ல தான் ஆயிரக்கணக்கான டன் தண்ணி இருக்கு. அப்போ அந்த மேகங்கள் தான் இப்போ நம்மள நோக்கி வருதா? மிக சரியா சொன்னீங்க. இப்போ அந்த சிதறிப்போன ஆனா ஈரப்பதம் நிறைஞ்ச மேகக்கூட்டங்கள் தான் தமிழ்நாட்டோட கடற்கரையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் வரப்போற கனமழைக்கு மூல காரணம். அப்போ நம்ம சிஸ்டத்தோட பேரை விட அது கொண்டு வர மேகங்களோட அளவை தான் அதிகமா கவனிக்கணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். சரி. இந்த பிரம்மாண்டமான மேக கூட்டங்கள் முதல்ல தமிழ்நாட்டுல எந்த பகுதியை தாக்க போகுது? மிக சரியான கேள்வி. இந்த மேகக்கூட்டங்கள் வங்கக்கடல்ல இருந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. மேற்கு வடமேற்கு திசையிலயா? ஆமா. அதனால சுவாபாவிகமாவே நம்ம டெல்டா மாவட்டங்களோட கடலோர பகுதிகள் தான் இதோட முதல் இலக்கு. ஓ, டெல்டா மாவட்டங்களா? ஆமாங்க. குறிப்பா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் மிக அதிகமா இருக்கும். அதோட சேர்ந்து புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சியிலையும் கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். டெல்டாக்குள்ளேயே இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஏன்னா வேதாரண்யம், அதிராம்பட்டினம் மாதிரி இடங்கள்ல மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? இருக்கு. நான் சொன்ன மாதிரி மேகங்கள் கடல்ல இருந்து நேரா வருது. அப்போ அந்த மேகக்கூட்டங்களை முதல்ல சந்திக்கிற நிலப்பரப்பு எதுவோ அங்கதான் மழை கொட்டி தீர்க்கும். ம். சரி. அந்த வகையில நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகளான வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை, அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு கடலோர பகுதிகளான அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை எல்லாமே ஒரு முதல் சுவர் மாதிரி செயல்படுது. ஒரு சுவர் மாதிரியா? ஆமா. அதனால இங்கதான் மழையோட தீவிரம் உச்சக்கட்டத்துல இருக்கும். மேகங்கள் அதோட ஈரப்பதத்துல ஒரு பெரிய பகுதியை இங்க இறக்கிட்டு தான் உள் மாவட்டங்களுக்குள்ளே நகரும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பேராவூரணியில நேத்து ஒரு தெருவுல மழை பெஞ்சது, ஆனா அடுத்த தெருவுல பெய்யலைன்னு ஒரு தகவல் இருக்கு. ஒரே ஊருக்குள்ள ஏன் இந்த வித்தியாசம்? இது மக்கள ரொம்ப குழப்புதே. உண்மைதான். இந்த மாதிரி சிதறிய மேகக்கூட்டங்கள் நகரும்போது மழை பரவலா ஒரே சீரா இருக்காது. அப்போ விட்டு விட்டு பெய்யுமா? ஆமா. ஒரு பெரிய மேகக்கூட்டம் ஒரு பகுதி மேல நகரும்போது அங்க மட்டும் மழை கொட்டும். அது நகர்ந்து போனதும் மழை நின்னுடும். அதனாலதான் இந்த பேட்ச் பேட்ச் மழை. ஓ, அதுதான் காரணமா? ஆனா இது ஆரம்பம் தான். இப்போ வந்துகிட்டு இருக்கிற மேகங்களோட அடர்த்தி வந்தா அதிகம். அதனால அடுத்த 48 மணி நேரத்துல இப்போ மழை பெய்யாத பேராவரணியோட மற்ற பகுதிகளுக்கும் சரி, டெல்டாவோட எல்லா மூலை முடுக்குகளுக்கும் சரி, மழை நிச்சயம் கிடைக்கும். அப்போ எங்க ஊருக்கு இன்னும் மழை வரலைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். தேவையே இல்ல. நிச்சயம் வரும். சரி. டெல்டாவை தாண்டி இந்த மேகங்களோட பயணம் எப்படி இருக்கும்? இப்போ டெல்டாவை நல்லா நனைச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம் அப்படியே காலி ஆயிடுமா? இல்ல வேற பகுதிகளுக்கும் போகுமா? குறிப்பா சென்னைக்கு வருமா? நல்ல கேள்வி. அந்த மேகங்கள் அதோட மொத்த ஈரப்பதத்தையும் டெல்டாவுல இறக்கிடாது. ஓ, அப்போ மிச்சம் இருக்குமா? நிச்சயமா. டெல்டாவை கடந்ததும் அந்த மேகக்கூட்டங்களோட ஒரு பகுதி மேற்கு திசையில உள் மாவட்டங்களை நோக்கி நகரும். இன்னொரு பெரிய பகுதி கடற்கரையோரமாவே வடக்கு நோக்கி நகரும். ஆஹா, வடக்கு நோக்கியா? ஆமா. இதுதான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழையை கொண்டு வரப்போகுது. அப்போ சென்னைக்கு வர்ற மழையும் இதே சிஸ்டத்தோட மிச்சம் தானா? அது தனிப்பட்ட நிகழ்வு இல்லையா? இல்ல இல்ல. இது அதே சிஸ்டத்தோட தொடர்ச்சி தான். அப்படின்னா டெல்டா அளவுக்கு சென்னையில மழை தீவிரமா இருக்காதா? நீங்க கேட்டது கரெக்ட். டெல்டா பகுதிகளில் கொட்டி தீர்த்த அளவுக்கு சென்னையில தீவிரம் இருக்காது. ஏன் அப்படி? ஏற்கனவே இழந்திருக்கும். ஆனாலும் சென்னையில பரவலான மிதமான மழையிலிருந்து சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வட சென்னை, தென் சென்னை 2 இடங்கள்லயுமா? ஆமா, 2 இடங்கள்லயும் மழை இருக்கும். ஒரு சில இடங்கள்ல திடீர்னு 1 மணி நேரம் மிக பலத்த மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை வரைக்கும் சென்னை வாசிகள் மழைக்கு தயாராக இருக்கலாம். ஓகே. இப்போ உள் மாவட்டங்கள் பக்கம் வருவோம். என்னோட நண்பர் ஒருத்தர் சேலத்துல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இங்க ஒரே வெயிலா இருக்கு, மழை வருமா வராதா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் இதே கேள்வியை கேக்குறாங்க. சேலம், ஈரோடு, கரூர் மாதிரி உள் மாவட்டங்களுக்கு இந்த மேக கூட்டங்கள்ல பங்கு உண்டா? நிச்சயம் பங்கு உண்டு.
டெல்டாவை கடந்து மேற்கு நோக்கி நகர்ற மேகங்கள் இந்த மாவட்டங்களுக்கு தான் போகும். அப்போ அவங்களுக்கும் மழை உறுதியா? உறுதியா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்ல பரவலான மிதமான மழையாவது உறுதியா பெய்யும். சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. சேலம் மாவட்டத்துல மழையே இல்லைங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. சரி சரி. அப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை, வேலூர் மாதிரி அங்கேயும் மழை உண்டு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலையும் பரவலான மிதமான மழை உண்டு. இதுல திருவண்ணாமலையில சில இடங்கள்ல கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பம்பரம் மாதிரி சுத்துற அந்த அமைப்பு சிதஞ்சிடுச்சுன்னு. ஆமா, ஆனா வானிலை அறிக்கையில தென் மாவட்டங்கள்ல மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசும்னு சொல்லிருக்காங்களே. சிஸ்டம் வீக் ஆனா பின்ன காற்று மட்டும் எப்படி இவ்ளோ வேகமா வீசுது? இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு பின்னால ஒரு சின்ன அறிவியல் இருக்கு. சொல்லுங்க. சிஸ்டத்தோட சுழற்சி மையம் வலுவிழந்தாலும் அந்த பகுதிக்கும் சுற்றியுள்ள மற்ற பகுதிகளுக்கும் இடையில இருக்கிற காற்றழுத்த வேறுபாடு, அதாவது பிரஷர் கிரேடியன்ட், இன்னும் முழுசா குறையல. ஓ, அந்த பிரஷர் வித்தியாசம் இன்னும் இருக்கா? ஆமா, கடற்பகுதியில குறைவான காற்றழுத்தமும் நிலப்பகுதியில அதிகமான காற்றழுத்தமும் இருக்கு. இயற்கையோட விதிப்படி காத்து எப்பவுமே அதிக அழுத்தமுள்ள இடத்துல இருந்து குறைந்த அழுத்தமுள்ள இடத்தை நோக்கி வேகமா நகரும். சரி. அந்த வேகம் தான் நாம பாக்குற தரைக்காற்று. குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் இந்த அழுத்தம் வேறுபாடு அதிகமா இருக்கிறதால அங்க காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால உள் மாவட்டங்கள்லயும் காத்து அதிகமா இருக்குமா? மதுரை, திண்டுக்கல் மாதிரி? ஆமா, மதுரை, திண்டுக்கல் மாதிரியான உள் மாவட்டங்கள்லயும் காத்து வழக்கத்தை விட கொஞ்சம் பலமாவே வீசும். அப்போ தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில மழையோட சேர்ந்து பலத்த காத்தையும் எதிர்பார்க்கணுமா? அங்க மழை எப்படி இருக்கும்? ஆமா, காத்து கொஞ்சம் பலமா இருக்கும். மழையை பொறுத்தவரை இந்த மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மிதமான மழை பெய்யும். தொடர்ச்சியா இருக்காதா? இருக்காது. சில இடங்கள்ல திடீர்னு மழை தீவிரமாகி கனமழையாகவும் பதிவாகலாம். ஆனா டெல்டா அல்லது வட தமிழக கடலோர பகுதிகள் மாதிரி தொடர்ச்சியான கனமழைக்கான வாய்ப்பு இங்க கொஞ்சம் குறைவுதான். சரி, நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து மேற்கு நோக்கி நகர்ந்து கடைசியா மேற்கு தொடர்ச்சி மலையை சந்திக்கும் போது என்ன ஆகும்? தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதிகளில் என்ன எதிர்பார்க்கலாம்? இதுதான் கிளைமேக்ஸ். இந்த ஈரக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மேல மோதும்போது அது உயரமா தள்ளப்படும். ஓ, மலை மேல ஏறுமா? ஆமா, அப்படி உயரமா போகும்போது காத்து குளிர்ச்சியாகி தன்னால அதுக்கு மேல ஈரப்பதத்தை தாங்க முடியாத நிலைக்கு வந்துடும். அப்போ இதனால அதுல மிச்ச மீதி இருக்கிற எல்லா ஈரப்பதத்தையும் மழையா அங்க கொட்டிடும். இதுக்கு ஓரோகிராஃபிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதனால மலைய ஒட்டியுள்ள தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மத்தபடி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பெரும்பாலான இடங்கள்ல பரவலான மிதமான மழை அல்லது சாரல் மழை தான் இருக்கும். அப்போ நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரியில பெரிய அளவுல கனமழை இருக்காதா? இருக்காது. இந்த மாவட்டங்கள்ல பரவலான மிதமான மழை அல்லது சாரல் மழை தான் பிரதானமா இருக்கும். காத்தோட திசையை பொறுத்து சில பகுதிகள் மழையே இல்லாம ரெயின் ஷேடோ பகுதியா கூட இருக்கலாம். அதனால இங்க பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆக இத மொத்தமா தொகுத்து பார்த்தா அடுத்த 48 மணி நேரத்துக்கு, அதாவது ஞாயிறு, திங்கள் கிழமைகள்ல தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல மழை நிச்சயம். ஆமா, ஒரு பலஹீனமான சிஸ்டம் எப்படி இடி மாநிலத்துக்கும் மழைய கொடுக்குதுங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, சுருக்கமா சொன்னா இதுவரைக்கும் மழை வராத எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த 2 நாள்ல மழை வந்துடும். செவ்வாய்க்கிழமை என்ன ஆகும்? செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜான்வரி 13ஆம் தேதியிலிருந்து நிலைமை படிப்படியாக சீராகி மழை ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் லேசா நீடிக்கும். முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த 2 நாட்கள் தான். ரொம்ப தெளிவா இருந்தது. அப்போ முக்கியமான டேக்அவே இதுதான். அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டுல பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மழையோட தீவிரம் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் அதிகமா இருக்கும். உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும். சரிதான். தென் மாவட்டங்கள்ல காத்து வேகமா வீசும். சிஸ்டத்தோட அதிகாரப்பூர்வ பேரை விட அது கொண்டு வர மேகங்களோட நகர்வை கவனிக்கிறது தான் முக்கியம். மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த வானிலை நிகழ்வோட சாராம்சம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். நிச்சயமா, இந்த மழை எப்போ வருதுன்னு பாருங்க. பொங்கல் பண்டிகைக்கு சரியா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வருது. ஆமா, கரெக்ட். கொண்டாட்டத்துக்கான நேரம். இந்த நேரத்துல கிராமங்கள்ல அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு புது நெல் வந்திருக்கும். நகரங்கள்ல மக்கள் பண்டிகைக்கான பொருட்கள் வாங்க திட்டமிட்டிருப்பாங்க. இந்த எதிர்பாராத மழை அவங்களோட பொங்கல் தயாரிப்புகளையும் அந்த கொண்டாட்ட மனவிலையும் எப்படி பாதிக்க போகுது? அது அவங்க திட்டங்களை மாற்றி அமைக்கிற ஒரு தடையா இருக்குமா? இல்ல, ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே குடும்பத்தோட அதிக நேரம் செலவிட இது ஒரு வாய்ப்பு உருவாக்குமா? வானிலைங்கிறது வெறும் அறிவியல் நிகழ்வு மட்டும் இல்ல, அது நம்ம கலாச்சாரத்தோடவும் வாழ்க்கையோடவும் எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க.